இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். என் மனசு பூரா நிறைஞ்சிருக்குங்க. இனிமே என் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராதுங்க. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன எல்லாரும் அப்படியே திகச்சு போய் நின்னுட்டீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு என் வீட்டுல என் கையால தான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு. வாங்க. அண்ணி, நீங்க முன்னாடி போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன தாமரை, உங்க எல்லாரையும் அண்ணி பிரிஞ்சு ரொம்ப நாளா இருந்துட்டேம்மா. இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க யாரையும் என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. தாமரை, நம்ம வீட்டுக்கு போலாமா? அம்மா நீங்களும் வாங்கம்மா. பாரி தம்பி, நீங்களும் வாங்க. வாங்கம்மா. என்னங்க, வாங்க போலாம். தாமரை, வா. வரேன் அண்ணி, வரேன். அக்கா, அக்கா, விமல், அக்கா, விமல், அக்கா, விமல், அக்கா, விமல், விமல், அக்கா, விமல், 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 அக்கா, 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 எங்கக்கா போன? என்னை விட்டு ஏக்கா போன? நீ இல்லாம நான் எவ்வளவு வேதனைப்பட்டு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட நீ வந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமி கும்பிட்டுருப்போம் தெரியுமாக்கா? எனக்கு தெரியும்டா, தெரியும். எனக்கு தெரியும்டா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அதான் அக்கா இப்ப வந்துட்டல்லடா, உன்னை விட்டுட்டு அக்கா போயிடுவேனடா. நீ உயிருடா.
நல்ல புள்ள நீ. டேய், உன்னை அம்மா மட்டுமா வளர்த்துச்சு? நானும் தாண்டா உன்னை இடுப்புல தூக்கி வச்சு வளர்த்தேன். எப்பவும் உன்னை தூக்கி வச்சுட்டு காடி கரண அலைவேன். உனக்கே உடம்புல ஜீவன் இல்ல, இதுல உன் தம்பியை வேற தூக்கி வச்சுட்டு அலையிறேன்பாங்க. ஆனாலும் உன்னை தூக்கிட்டு தாண்டா அலைவேன். ஏய், உன்னை தவிக்க விட்டுட்டு இந்த அக்கா போயிடுவேனடா. இல்லக்கா இல்ல. அக்கா யாரோ என்னென்னமோ சொன்னாங்கக்கா, ஆனா என் மனசுல மட்டும் பட்டுக்கிட்டே இருந்துச்சுக்கா. நீ எங்கேயோ பத்திரமா இருக்கன்ட்டு நீ திரும்பி வந்துடும் நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த மாதிரி நீ வந்துக்கா. உனக்கு சாவே கிடையாதுக்கா, நீ தெய்வம்க்கா. அக்கா உனக்கு ஒன்னும் ஆகாதுக்கா, நீ நம்ம வீடு சாமிக்கா. என்னைக்குமே நீ நல்லா இருப்ப பாரு. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேடா. எனக்கு தெரியும்டா, நேர்ல நீ 1000 சண்டை போட்டாலும் ஆனா என்ன பார்க்காம உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருடா. இந்த அக்காவை மன்னிச்சிடு. என் மேல நீங்க எல்லாரும் எவ்வளவு உயிரே வச்சிருக்கீங்க. நான் தான் உங்க யார்கிட்டயுமே அன்பா நடந்துகிட்டதே இல்ல. உங்க அன்பு அருமை எல்லாம் யாரும் இல்லாம தனியா தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சது. உங்க 2 பேரையும் நான் எவ்வளவு கரைச்சு கொட்டி இருப்பேன். அண்ணிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க 2 பேரும் எவ்வளவு பொறுத்து போயிருக்கீங்கம்மா. பெரியவங்கிற வயசு வித்தியாசம் இல்லாம சரிக்கு சமமா நின்னு உங்ககிட்ட எப்படி எல்லாம் சண்டை போட்டிருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அதெல்லாம் தப்பு. நீ இந்த கொஞ்ச நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாரையும் நான் கஷ்டத்தான் படுத்தி இருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க யார் மனசை புண்படுத்துற மாதிரி நான் சத்தியமா நடந்துக்க மாட்டேன். நிச்சயமா நடந்துக்க மாட்டேன். சரி சரி. எனக்கு நீங்க எப்பவும் போல தாமரை மேலையும் மல்லிகா மேலையும் அன்பா இருக்கணும். என்னை விட அவங்க மேலதான் நீங்க அதிகமா பாசம் வச்சிருக்கணும். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இருக்காதுங்க.
உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு தாமரையும் மல்லிகாவும் கொடுத்து வச்சிருக்கணுங்க. தங்கச்சிங்க மேல இவ்ளோ பாசமா இருக்கிற நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு இனிமே நானும் பெருமையா தாங்க எடுத்துக்குவேன். இனிமே நான் வாழ போறதே உங்க எல்லாருக்காகவும் தான். பாத்தீங்களா மச்சான், எங்க அக்காவை பாத்தீங்களா? இவ்வளவு நாள் கழிச்சு பத்திரமா வந்து நிக்கிறா பாத்தீங்களா? என் நம்பிக்கை மச்சான், என் நம்பிக்கை எங்க அக்கா கொண்டு சேர்த்துட்டு பாத்தீங்களா? அதான் மனுஷனா நம்பிக்கை வேணுங்கிறது. விமல், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இப்படி ஒரு பாசமான தம்பி, இப்படி ஒரு பாசமான புருஷன். உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாடி நீ இருமா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு ஐயோ, வரேன். நீ இரு. நீங்க இருங்கம்மா. நீங்கெல்லாம் எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலயும் குடும்பத்தை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க அனுபவம் யாருக்குமா வரும்? நீங்களாம் எங்களுக்கு பாடம், புத்தகம், நம்பிக்கை, வழிகாட்டு எல்லாம்மா. இனிமே இந்த வீட்ல நீங்க ஒரு துரும்ப கூட அசைக்க கூடாது. உங்க எல்லாரையும் உட்கார வச்சு பாத்துக்க வேண்டியது என் கடமை. இனிமே உங்க எல்லாருக்கும் வேலை செய்யறதா என் வாழ்க்கையே. சரி இருங்க, எல்லாருக்கும் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். விமல், என்னாச்சு? ஏன் திடீர்னு கார் ஓட்ட இறங்கிட்டீங்க? என்ன தம்பி, என்னங்க ஆச்சு? படிச்சு சொன்னேன் இந்த கல்யாணம் வேணான்னு. யாராவது கேட்டீங்களா? எல்லாம் ஆடினீங்க. உயிரோடு இருக்க எங்க அக்காவுக்கு சமாதி கட்டத்துக்கு ஆளுக்கு பறந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப என்னங்க ஆச்சு? எங்க அக்கா உயிரோடு வந்து நிக்கிறாங்க. எங்க கொண்டு வச்சுப்பீங்க உங்க மூஞ்செல்லாம்? விமல், என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்திருக்கோம். கோகிலானை திரும்பி வந்த உடனே நீங்க எங்களை மட்டும் குத்த சொன்னா எப்படி? விமல், சும்மா இருந்த உசுப்பத்தி சம்மதிக்க வச்சுட்டு இப்போ நானும் தான் சம்மதிச்சேன்ட்டு உங்க பித்தலாட்டத்தை என்ன சேர்க்க பாக்குறீங்களா? எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடத்தி அதுல நடுவுல கோமாளி மாதிரி என்ன நிக்க வச்சுட்டு உனக்கு சதியில பங்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் தப்பிக்க பாக்குறீங்களா? இல்லங்க தம்பி, என்ன அம்மா பேசிட்டு அடிச்சு மூஞ்சி மாற உடைச்சிருவேன். விமல், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? கோகிலா அண்ணியை நாங்க யாராவது வெறுத்திருக்கோமா? இல்ல அவங்க இப்ப திரும்ப வருவாங்கன்னு யாராவது நினைச்சோமா? இப்படி எல்லாம் நடக்கும் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஏதோ நடக்க கூடாதது நடந்து போச்சு. இதுக்கு போய் கோவப்படுறீங்க? ஓஹோ,
அப்ப எங்க அக்கா உயிரோட திரும்பி வந்தது உங்களுக்கு நடக்கக்கூடாத விஷயமா? எல்லாமே அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா எப்படி? நம்ப முடியாத ஒண்ணு நடந்திருக்கு. நாங்களே இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறோம். இப்போ நீங்க திடீர்னு எங்க மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? சும்மா எடுத்துங்க தாமரை. நீங்க எல்லாம் எங்க அக்கா இல்லாம போனது வருத்தப்பட்டதை விட அந்த உமா கிடைச்சிட்டா சந்தோஷப்பட்டதாங்க அதிகமா இருக்கு. என்னமோ உமா உமான்னு எல்லாம் உருகுனீங்க. உமா மாதிரி அடிச்சு உண்டா, உமா மாதிரி அடிச்சு நெசிக்க முடியுமா, இல்ல உமா மாதிரி அடிச்சு குழந்தைய பார்த்துக்க முடியும் கதை கட்டி விட்டுட்டு இருந்தீங்க. ஏன் தலையிலையும் உலகம் அரிச்சு என்னையும் சம்மதிக்க வச்சீங்கல்ல. எல்லாரும் உங்க திக்கு தந்தாலும் ஏமாத்திட்டு இருந்தாங்கனாக்கா நீங்க உங்க நல்ல கொடுத்தாலும் ஏமாத்தி இருந்திருக்கீங்க. போதும் தாமரை, போதும். உங்களை நம்பினதுக்கு நீங்க பண்ண துரோகம் போதுங்க. ஏன்பா விமல் தம்பி, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருந்துகிட்டு இப்படி எடுத்தறிஞ்சு பேசலாமாப்பா? கோகிலா என்ன எங்களுக்கு எதிரியா? கோகிலா எங்க கிட்ட எவ்வளவோ தப்பா நடந்திருக்கா. நாங்க என்னைக்காச்சும் கோகிலாவை வெறுத்திருக்கோமாப்பா? அவ மனசு என்னைக்காவது ஒரு நாள் சரியாகும். அன்னைக்கு நம்ம குடும்பம் சரியாகும் தான் நாங்க நம்பிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்க மேலேயே இப்படி பழி சொன்னா எப்படிப்பா? அம்மா, நீங்களாம் தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா. தம்பி, நாங்க தான் சின்ன பசங்க விவரம் இல்லாம நடந்துக்கிட்டோம். உங்க வயசு கொஞ்சமாச்சும் பொறுப்பா நடந்திருக்க வேண்டாம்? முதல்ல இருந்து தப்பு தப்பா நடந்து நீங்கதாம்மா. செத்து போன ஒருத்தி கனவுல வந்தா அவ ஆன்மா போக தயாராடிச்சு சொல்லுவீங்க. அவளுக்கு காரியம் பண்ணி தருன்னு சொன்னீங்க. குழந்தைக்கு அம்மா வேற வேணும்னு சொன்னீங்க. இன்னொரு கல்யாணம் பண்றதும் சரின்னு வேற சொன்னீங்க. எத்தனை தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க? ஏங்க, கொஞ்சமாச்சும் ஒரு பெரிய மனுஷமே நடந்தீங்களா நீங்க? நீங்க எல்லாம் எந்த நியாயமும் பேசாதீங்க. உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. விமல், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நடந்த எல்லா விஷயத்திலும் நீங்களும் எங்க கூட இருந்திருக்கீங்க. உங்களை கேட்காம நாங்க எப்பங்க முடிவெடுத்தோம்? எல்லா விஷயத்திலையும் சம்மதிச்சுட்டு இப்ப திடீர்னு பேச்சை மாத்தி பேசினா என்னங்க அர்த்தம்? இங்க பாருங்க, நடந்த விஷயத்துல எங்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யுது. கோகிலா திரும்பி வந்ததுல எங்களுக்கும் சந்தோஷம் தாங்க. இங்க பாருங்க, எல்லாருமே சேர்ந்து செஞ்ச தப்ப எப்படி சரி பண்ணணும்னு மட்டும் யோசிப்போங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தையும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி என்ன அர்த்தம்? பாரு, உங்களை நான் சகல மாதிரி நினைச்சது இல்லை. ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் எப்பவும் பழகிட்டு இருக்கேன். நான் எல்லா விஷயத்தையும் முழு சமூகத்தோடு தான் இருந்தேன்னு. எங்க உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அக்கா இல்லாமல் போனப்போ என் பொண்டாடிட்டு என் வருத்தத்தை சொன்னதை விட உங்ககிட்ட தான் அதிகமாக சொல்லி அழுதேன். குடும்பம் மேலே நம்பிக்கை வச்சதுனால உங்கள் முட்டாள்தனத்துக்கு நானும் சம்மதிச்சேன். எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டமேன்னு மனசுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கேன். விமல், நாங்க எங்க அம்மாவை பார்த்ததில்ல. கோகிலா அண்ணியா எங்க அம்மா மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். பல சமயம் அவங்க எங்க அன்பை புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்காங்க. எங்களை வெறுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா நாங்க எப்பவுமே அவங்கள வெறுத்ததில்ல. அவங்க என்னைக்காவது எங்களை புரிஞ்சுப்பாங்க, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்களை பார்த்துப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். நீங்க எங்களை போய் சந்தேகப்படுறீங்களே விமல். நானும் நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு பைத்தியமே நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் எங்க அக்கா மேல வன்மத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. மரணங்கிறது பொம்பளைக்கு பெரிய வழியில தாமரை. ஒரு பொம்பளைக்கு பெரிய வழி தெரியுமா? அவ இல்லாத சமயத்துல அவ புருஷன் இன்னொரு பொம்பளை கூட வாழ்றது தாங்க. அந்த வழிதாங்க நீங்க எங்க அக்கா கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயம் எங்க அக்கா தெரிஞ்சுன்னா அவ மனசு என்ன பாடுபடும், அவ எப்படி துடிச்சு போவா? இத பத்திலாம் நீங்க யாராச்சும் யோசிச்சீங்களா? இந்த பாவலாம் எப்படி உங்களை சும்மா விடும்? நீங்க இல்லாத சமயத்துல பாரிக்கு நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா அதை எப்படிதான் பெருந்தன்மை எடுத்துப்பீங்களா? இல்ல
மலையா காணா போனாக்கா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷப்படுவீங்களா? நீங்க எங்க அக்காவுக்கு செஞ்ச பெரிய துரோகங்க. நான் உங்களை மன்னிச்சாலும் கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டாரு. விமல், கோகிலா அண்ணியை நாங்க நேசிக்க தான் செய்யறோம், எப்பவும் நேசிக்க தான் செய்வோம். கோகிலா அன்னைக்கு எந்த குறையும் வராம இந்த பிரச்சனை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க, இப்படி கோவப்படாதீங்க. எங்க அக்காவை நேசிக்கிற எல்லாரும் கதை தாங்க விட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன் தாமரை, உங்க மனசு எங்க அக்கா வந்து சந்தோஷப்படுறத விட இதோ அந்த உமா வாழ்க்கை என்னமோன்னு பதட்டப்பட்டு தான் இருக்கு. உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நான் சொல்றது உண்மை இல்லைன்ட்டு. தம்பி, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ வருத்தப்படாத ப்ளீஸ். தேங்க்ஸ் உமா, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு.